Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம rapid revisionல ecology chapterல இருக்கக்கூடிய 3 chaptersம். Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ecology unitல இருக்கக்கூடிய 3 chapterக்கு rapid revision இந்த வீடியோல கடகடன்னு பார்த்தறலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா organism and population. இதோட full length video வேணும் அப்படினா descriptionல கொடுக்கிறேன். அதை click பண்ணி பாத்துங்க. இது just rapid revision தான். Important topics மட்டும் பார்த்திருப்போம். Ecology is the study of relations of organisms to one another. Organismத்துக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய relationship அதை படிக்கிறது and to the physical surrounding னா environment. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய surrounding water, land, air இதோட எப்படி வந்து கனெக்டடா இருக்காங்க. சோ ஆர்கானிசம் அவங்களுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு and surrounding water இதெல்லாம் தேவைதானே ஒரு ஆர்கானிசத்தோட growthக்கு அதோட physiological activities ஓட அது இன்வால்வ்டா இருக்குது தானே. சோ அதுதான் அதை பத்தி படிக்கிறது. சோ இதுல இம்பார்ட்டன்ட்டான டர்ம்ஸ் பாக்கும்போது ரெகுலேட்டர்ஸ் அப்படிங்கிறது they maintain a relatively constant internal environment despite drastic change in the external condition. வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மாறினாலும் கூட வெளியில இருக்க டெம்பரேச்சர் ஏற்ற இறக்கம் பயங்கரமா சேஞ்ச் ஆனாலும் கூட ஆர்கானிசம்ஸ் அவங்களோட இன்டர்னல் டெம்பரேச்சர் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ரெகுலேட்டர் அப்படிம்பாங்க. all birds and mammals எல்லாம் ரெகுலேட்டர்ஸ்ல வந்துருவாங்க. கன்ஃபார்மர்னா these organisms cannot maintain a constant internal environment in response to external environment. அதாவது external environmentல நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா இந்த ஆர்கானிசம்லயே இன்க்ரீஸ் ஆயிடும். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வெளியில டெம்பரேச்சர் குறைஞ்சா இந்த ஆர்கானிசத்துக்கும் குறையும். அவங்கள தான் கன்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்து ஆலன்ஸ் ரூல் அப்படிங்கிறது என்ன? the ears and legs காதுகள் legs of mammals are shorter in colder areas than in the warmer areas. ஏன் அப்படின்னா இந்த கால்கள் வழியா அதிகமான ஹீட் வெளியே போகும். ஸோ வார்மர்னா சூடாக இருக்கிற ஏரியாவில் நம்ம உடம்புல இருந்து பாடி ஹீட் வெளியே ஏறிக்கிட்டே இருக்கணும். ஆனால் குளிர் பிரதேசத்தில் பாடி ஹீட்டை உள்ளேயே வச்சுக்கணும், வெளியே அனுப்பக்கூடாது. அதனால குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு மேமல்ஸ் பாலூட்டிகளுக்கு காதுகளும் கால்கள் லெக்ஸும் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஹீட் லாஸை அது தடுக்க முடியும். இது ஆலனோட ரூல். altitude sickness, altitude உயரமா போறதுங்க. altitude sickness அப்படின்றது it is the effect of high altitude caused by rapid exposure to low amounts of oxygen at high elevation. உயரமா போக போக amount of oxygen குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால நமக்கு altitude sickness வருது. characterized by low RBC decrease. So low RBC decrease in binding capacity of hemoglobin. hemoglobin போய் binding ஆகுது இல்லையா அந்த ஆக்சிஜனோட, அது குறைஞ்சு போயிடும். ஆக்சிஜன் அளவே கம்மியா இருக்கு. and increased breathing rate ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் altitude sicknessக்கு. அடுத்து population growth modelsல exponential growth அது வந்து பாத்தீங்க அப்படின்னா when resources food இது வந்து கம்மியா இருக்கும்போது a population can experience exponential growth. கம்மி இல்ல unlimitedனா எக்கச்சக்கமா இருக்கும்போது ரிசோர்சஸ்ங்கும்போது ஃபுட் தேவைக்கு அதிகமாவே இருக்கும்போது பாப்புலேஷன் வந்து exponential growth population growth அதிகமா இருக்கும். where its size increases rapidly resulting J-shaped curve. exponential curveல growthல நமக்கு J-shaped curve வருது. பயங்கரமா அப்படியே இப்படி பாப்புலேஷன் growth வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இது மக்கள் தொகை அப்படின்னா பாப்புலேஷன் அப்படின்னா இது டைம்னு வச்சுக்கிட்டா நமக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். லாஜிஸ்டிக் growth அப்படிங்கிறது பாப்புலேஷன் சைஸ் அக்கர்ஸ் when resources are limited. லாஜிஸ்டிக் growth அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுட் எல்லாம் அளவாக தான் இருக்குங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி growth வந்து ஸ்லோவாக ஸ்டடியாக இருக்கும். கேரியிங் கெப்பாசிட்டிங்கிறது it is the maximum population size that an environment can support. ஒரு என்விரான்மெண்ட்ல இவ்வளவு தான். இப்போ ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாண்டில் இவ்வளோ ஃபிஷ் தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபிஷ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேரியிங் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் இதுக்கு மேலே அதால் பாப்புலேஷன் தாங்க முடியாதுங்கிறத கேரியிங் கெப்பாசிட்டி அப்படிம்போம். நெக்ஸ்ட்டு ஒரே நிமிஷங்க. பாப்புலேஷன் இன்டராக்ஷனில் மியூச்சுவலிசமில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பாலினேஷன் கிராஸ் பாலினேஷன்லாம் நடக்குதுன்னா இன்செக்ட் பாலினேட் பண்ணும். அதுக்கு பதிலாக இன்செக்ட் என்ன பண்ணிக்கும், தேன் அந்த நெக்டரை எடுத்துகிட்டு போவோம். மைக்கோரைசா அசோசியேஷன் ஹையர் பிளான்ட்டோட ரூட்டில் நமக்கு ஃபங்கை அந்த சிம்பியோட்டிக் அசோசியேஷனில் இருப்பாங்க. செடன்டரி சி அனிமோன் gets attached to crab. ஸோ சி அனிமோன் வந்து கிராப் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாமே வந்து மியூச்சுவலிசமில் வந்துடும். காம்படிஷன் வரும்போது எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் காஸ் லாவில்
two different species competing for the same limiting resource. அதாவது ஒரே ஃபுட்டு தான், அந்த ஃபுட்டுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து போட்டி போடுறாங்க. cannot live for a long duration in the same niche or habitat. நிச்சயங்கிறது ஃபங்க்ஷனல் அந்த ஏரியா இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த ஏரியாவில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஒரே ரிசோர்ஸ் ஒரே ஃபுட்டுக்கு கம்பீட் பண்ணுறாங்கன்னா ரெண்டுமே தொடர்ந்து அங்கே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காதுங்கிறது காஸ் லா. அமென்சாலிசம்ங்கிறது ஒன் ஸ்பீசிஸ் இஸ் ஹார்ம்டு வேரஸ் தி அதர் இஸ் அன்அஃபெக்டட். ரெண்டு ஸ்பீசிஸ் இருப்பாங்க, அதில் ஒருத்தருக்கு நோய் வரும், இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட உணவை எடுத்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் வீட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பிளான்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து ப்ரொடக்ஷன் பிளான்ட் அப்படிங்கும்போது நமக்கு க்ராப், நமக்கு தேவையுள்ள பிளான்ட்டை வளர்ச்சியை தடுத்துட்டு அந்த தேவையில்லாத பிளான்ட்டு நிறைய வளர்ந்துடும், அது ஃபீல்டு. ஃபங்கஸ் பெனிசிலியம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவெல்லாம் அழிச்சிட்டு பெனிசிலியம் நல்லா வளரும். இதெல்லாம் அமென்சாலிசம். கமன்சாலிசம்னா என்ன? இன் திஸ் கேஸ் ஒன் ஸ்பீசிஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் அதர் இஸ் நெய்தர் ஹார்ம்ட் நார் பெனிஃபிட்டட். ஈகோலைலாம் சொல்லலாம், இப்போ கட் பாக்டீரியாலாம் சொல்லலாம். கட் பாக்டீரியாலாம் நல்லா வந்து நம்மக்கிட்ட இருந்து பெனிஃபிட் ஆகிக்கும், பட் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது ஈகோலைலாம். ஓகே, அடுத்து நோயையும் ஏற்படுத்தாது. கீஸ்டோன் ஸ்பீசிஸ்னால் என்ன? இட் இஸ் எ பிளான்ட் ஆர் அனிமல் தட் பிளேஸ் எ யூனிக் அண்ட் க்ரூஷியல் ரோல் இன் த வே ஆஃப் அன் ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷனிங்கில் இந்த கீடோன் ஸ்பீசிஸை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஈகோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷனிங்கே பாதிச்சிடும், ஈகோசிஸ்டமே அழிஞ்சிடலாம். அந்த கீஸ்டோன் ஸ்பீசிஸ் கம்பல்சரி அந்த ஈகோசிஸ்டத்தில் இருக்கணும், இம்பார்ட்டன்ட். வித்தவுட் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் த ஈகோசிஸ்டம் வுட் பி ட்ரமாட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஆர் சீஸ் டு எக்ஸிஸ்ட் ஆல் டுகெதர். அதாவது அது எக்ஸிஸ்டன்ஸில் சீஸ்னால் இல்லாமல் போயிடுறது, ஸ்டாப் ஆகிடுதுன்னு அர்த்தம். எக்ஸிஸ்ட்னா இருக்கிறது, சீஸ்னா எக்ஸிஸ்டன்ஸாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீஸ்டோன் ஸ்பீசிஸ் மேக்கப் ஒன்லி அ ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டோட்டல் பயோமாஸ் ஆஃப் எ கம்யூனிட்டி. ஒரு பெரிய பயோமாஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. அதில் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ங்கிறது கம்மியாக தான் இருக்க போகுது. எட் தே ஹேவ் எ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் த கம்யூனிட்டிஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் சர்வைவல். அந்த கம்யூனிட்டி வந்து சர்வைவ் ஆகணும், கண்டினியூவாக இருக்கணும், ஆர்கனைசேஷன் பக்காவாக கண்டினியூ ஆகணும்னா இந்த கீஸ்டோன் ஸ்பீசிஸோட எக்ஸிஸ்டன்ஸ் அது இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஈகோசிஸ்டத்துக்கு கீஸ்டோன் ஸ்பீசிஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 3 சாப்டர் மொத்தம், அதில் நெக்ஸ்ட் சாப்டர் இப்போ பார்த்துருவோம். ஈகோசிஸ்டம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஈகோசிஸ்டத்தில் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். இட் இஸ் த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குபையிங் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் in an ecosystem. Tropic level 1, 2, 3, 4னு சொல்கிறோம்ல, அதுதான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அண்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல புல் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து ஸ்ட்ரப் இந்த மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து ட்ரீ இருக்கும். ஸோ இதை கூட ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. ஹர்ப், ஸ்ட்ரப், ட்ரீ, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்க. ஸ்டாண்டிங் க்ராப் அப்படிங்கிறது இட் இஸ் த டோட்டல் ட்ரை பயோமாஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் ப்ரெசன்ட் இன் அன் ஈகோசிஸ்டம். ஸ்டாண்டிங் ஸ்டேட்டுங்கிறது இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ். ஸோ இங்கே லிவிங்கிறது ஸ்டாண்டிங் க்ராப். க்ராப்னா தானியங்கள், அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவிங் ஒரு பயோமாஸில் பயோட்டிக் ஆர்கானிசம்ஸ், அந்த ஒரு ஈகோசிஸ்டத்தில் கூடிய டோட்டல் பயோமாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸை க்ராப், ஸ்டாண்டிங் க்ராப்பும்பிங்க. ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், இதெல்லாம் சாயிலில் எவ்வளோ இருக்குங்கிறது ஸ்டாண்டிங் ஸ்டேட். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. Gross primary productivity, it is the gain in energy or biomass through photosynthesis. ஏன்னா photosynthesis அப்படிங்கிறது என்ன? பிளான்ட்ஸு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக தான் என்டையர் வேர்ல்டுக்கும் ஃபுட் சப்ளையே வருது. சார் நான் நான் வெஜிடேரியன் தான், அனிமல்ஸை தான் அடித்து சாப்பிட்றேனாலும் அந்த அனிமலுக்கு ஃபுட் எங்கேருந்து வந்துச்சு? பிளான்ட்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ தாவரங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டியை கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டிம்போம். நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது அதே தாவரங்கள் ரெஸ்பிரேஷனில் லாஸ் பண்ணும், அது போக மீதி ஃபோட்டோசிந்தசிஸில் எவ்வளோ எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷனில் எவ்வளோ செலவானுச்சு அப்படிங்கிறத போட்டால் அது நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்துடும். ஓகே. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இட் இஸ் த ரேட் ஆஃப் அசிமிலேஷன் ஆஃப் ஃபுட் ஆர் பயோமாஸ் ஃபார்மேஷன் பை கன்சியூமர்ஸ். பிளான்ட்டு உணவை தயாரிச்சிருச்சு ஃபோட்டோசிந்தசிஸில், கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அதே பிளான்ட்டு ரெஸ்பிரேஷனுக்கு அவங்களுக்கு தேவையானது செலவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஃபோட்டோசிந்தசிஸில் ப்ரொடியூஸ் பண்ணது மைனஸ், அதாவது கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் போக வர்றது நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இந்த நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து கன்சியூமர் எடுத்து சாப்பிட்றாங்க இல்லையா, சாப்பிட்டு கன்சியூமர்ஸ் நல்லா கொழுன்னு வளர்கிறாங்க இல்லையா, அது செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே. டீகம்போசிஷன், ஃப்ராக்மெண்டேஷன் தான் ஃபஸ்ட்டு, லீச்சிங் செகண்டு, கெட்டபாலிசம் தேர்டு, ஹியூமிஃபிகேஷன் ஃபோர்த்து, மினரலைசேஷன் ஃபிஃப்த்து. இந்த ஆர்டர் எக்ஸாமில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா.
10% law அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ட்ராஃபிக் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவலுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது 10% தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. This states that during the transfer of energy from organic food from one trophic level to next, only about 10% of the energy from organic matter is stored as flush for other trophic level. அடுத்த trophic levelக்கு 10% தான் போகும், மீதி எல்லாம் செலவாயிடும். ஃபுட் செயின் அப்படின்னு பார்க்கும்போது கிராசிங் ஃபுட் செயின் அப்படிங்கிறது கிராசிங் ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கண்டினியூஸ் வித் ஹெர்பிவோர்ஸ்னால் பிளான்ட் ஈட்டர்ஸ், அப்புறம் கார்னிவோர்ஸ்னு போகும். டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் ஸ்டார்ட்ஸ் வித் டெட் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் டெட்ரிவோர்ஸ் ஃபீட் ஓவர் இட். ஸோ டெட்ரிவோர்ஸ்னால் அந்த பாக்டீரியா அவங்களாம் இருக்காங்களா, அவங்க தான் அந்த இறந்து போனதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எர்த்துவமாக இருக்கலாம், இறந்து போனதுலேருந்து சாப்பிட்டு வர்றது தான் நம்ம டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படிங்கிறோம். அடுத்து பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். எர்த்தோட பயோடைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அமங் இன்வெர்டிபிரேட்ஸ் இன்செக்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் ஸ்பீசிஸ் ரிச் டாக்ஸானமிக் குரூப். அதாவது உள்ளதுலேயே அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் எந்த குரூப்லையா இருக்காங்க, இன்செக்ட்ஸில் இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸை வந்து ஈவில் குவாட்ரேட் சொல்வோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன், கோ எக்ஸ்டிங்ஷன், இந்த நாளும் வந்துடும். ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன், கோ எக்ஸ்டிங்ஷன். எக்ஸ்டிங்ஷன்னா அழிஞ்சு போகிறது. கோ எக்ஸ்டிங்ஷன்னா ஒரு ஸ்பீசிஸ் அழிஞ்சு அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பீசிஸும் சேர்ந்து அழிஞ்சு போகும். இந்த 4 தான் பயோடைவர்சிட்டி லாஸான ஈவில் குவார்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவார்டெட்னா 4ன்னு அர்த்தம். ஈவில் குவார்டெட்னா அழிவை ஏற்படுத்தக்கூடியது இந்த 4. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் இன்சிட்டிவ் எக்ஸிட்டிவ்னு 2 பிரிக்கிறோம். இன்சிட்டிவ் அப்படின்னா நேஷ்னல் பார்க், சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ், சேக்ரெட் குரூப், இதெல்லாம் அவங்க இருக்கிற இடத்துலையே அப்படியே பாதுகாக்கிறது. எக்ஸிட்டிவ்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் கொண்டு வந்து நம்ம ஹியூமனோட ப்ரொடெக்ஷனில் லெபார்ட்டரியிலையோ அல்லது ஒரு கார்டன் மாதிரியோ வச்சு பாதுகாக்கிறது. ஜீன் பேங்க், பொட்டானிக்கல் கார்டன், சுவாலஜிக்கல் பார்க், வைல்ட் லைஃப் சஃபாரி, இது எல்லாமே ஹியூமனோட கண்ட்ரோலில் இருக்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஈகாலஜியில் இருக்கக்கூடிய 3 சாப்டருக்குமே ரேபிட் ரிவிஷன் பார்த்துருக்கோம். இதோட ஃபுல் லென்த் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் படிச்சுருங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. டேக் கேர். பை. சி யூ ஆல்.